அப்படின்னு வந்திருக்கோன்னா க்ரீப்பி சாங். இப்போ வந்து ஒரு சாங் வந்து ட்ரெண்டாக வந்து போயிட்டுருக்கு. பட் வந்து அதில் ஒரு வந்து க்ரீப்பியான விஷயம் வந்து நடந்திருக்கு. பட் அது ஸ்கேரி திங்காக அது வந்து நாட் ஸ்கேரி திங்காக, பட் அது ஒரு க்ரீப்பி சாங். ஸோ அந்த சாங்கில் வந்து என்ன நடக்குது, எதுக்காக அந்த சாங்கில் வந்து அவங்க அப்படி பாடுன்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு வந்து சொல்ல போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி மோர் வீடியோ கண்டென்ட்ஸ்க்காக நீங்கள் நம்ம சேனலை பெல் ஐக்கானை ஆனில் போட்டுருங்க. சரியா? ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், 1997 வந்து என்ன நடக்குதுன்னா, ஐ திங்க் 19 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த திங். ஸோ அந்த இதில் வந்து இவங்க ஒரு ஃபேமிலியில் வந்து 5 பேர் இருப்பாங்க. டோட்டலாக 6 பேர்ஸ் இருப்பாங்க. மொத்தமாக 3 பொண்ணுங்க, 5 பேர் இருப்பாங்க ஃபேமிலி. மொத்தமாக 3 பொண்ணுங்க, 2 பசங்க இருப்பாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு வந்து உங்களோட ஃபாதர் வந்து இருப்பாங்க. இவங்க ஃபாதர் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வந்து உடம்பு சரியாமல் வந்து ஹி டைடு. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து இந்த வீட்டில் இருந்தால் சரிப்படாதுன்னு சொல்லி வேற ஒரு வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. இந்த ஏரியா வந்து வேற ஒரு ஏரியாவுக்கு போனதுக்கப்புறமா அவங்க மக்கள்லாம் அவங்கள வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தாங்க. என்ன நடக்குது, இவங்க யார், இந்த மாதிரி இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டவுட் வந்துடுச்சு. ஒரு நாள் வந்து இவங்க மேலே தெரியாத ஒரு கேஸ் வந்து போட்டுட்டாங்க. ஸோ இப்போ இந்த சாங்கு எப்பயோ எடுத்தது போய் வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்குன்னா அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இப்போது நான் அந்த சாங்கை என்னால் வந்து ப்ளே பண்ண முடியாது. கட்டிங் எடிஷன் எங்ககிட்ட வந்து இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ரிலிக்ஸ் எப்படி வரும்னா, நீங்கள் வந்து அதை ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ நோ பிலாங் யூ அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லைக் ஐ நோ யூ பிலாங் பாடின்னு சொன்ன கூட ஓகே பாடி. ஸோ இது வந்து பாடினது வந்து அவங்க 4 பேர். ஸோ அவங்களோட பேரெல்லாம் நான் வந்து சொல்லிடுறேன். மாமோட பேர் வந்து கிளாரா, சிஸ்டரோட பேர் வந்து ஸ்வீட்டி, அண்ட் தென் பிக் சிஸ்டரோட பேர் இது ஸ்டார்ட் ஆகுமே லாக்ஸா. அண்ட் தென் அந்த பையனோட பேர் டாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ 4 பேரும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சாங்கை வந்து எடுத்து ஒரு அந்த காலத்து கேமராலாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். அந்த மாதிரி வந்து எடுத்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது போஸ்ட் பண்ணோடனே நிறைய லைக்ஸ் அண்ட் வியூஸ் போயிருக்கு. ஸோ இந்த சாங் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபேவரட் எடிஷனாகவே வந்து வச்சுக்கினாங்க. அண்ட் தென் இந்த சாங் வந்து கேட்டு போன அந்த டைமில் இருக்கிறவங்களாம் வந்து யாரெல்லாம் வந்து அதிகமாக வந்து ரொம்ப இது பண்ணிட்டு அது ஃபீல் பண்ணிட்டு கேட்பாங்க, யாரெல்லாம் வந்து அது வந்து குறை சொன்னாங்களோ அவங்களுக்குலாம் வந்து அவங்க வந்து நைட் வந்து செத்துடுறாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட ஒருத்தர் வந்து ஒவ்வொரு நாளாக வந்து செத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த நியூஸ் கேட்டு போலீஸ்லாம் வந்து விசாரிக்க வந்து வந்திருந்தாங்க இவங்க இடத்துக்கு. ஆக்சுவலி இது உண்மையா இல்லையா கூட எனக்கு வந்து அவ்வளோவா தெரியல. நான் எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பார்ட்டாக இருக்குது. ஐ மீன் என்ன பண்ணுறது, அது ஒரு பார்ட்டாக இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் இந்த சாங் வந்து அந்த டைமில் வந்து லேக்ஸ் ஆஃப் வியூஸ் வந்து நிறைய போயிருக்கு. ஸோ ஓகே நான் சொல்லி வந்து அவங்க வந்து தினமும் அவங்க வீட்டில் வந்து இந்த சாங் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த சாங்கை என்னால் ப்ளே பண்ண முடியாது. ஸோ நான் பாடி காமிக்கிறேன். ஐ நோ யூ பிலாங் டு somebody new at this night. பாடி இல்லை பாடி. At this night you belong to me. அந்த மாதிரி வந்து பாடியிருக்காங்க. ஸோ இது வந்து கேட்டதுக்கப்புறமா நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த ஸ்லோ எடிட்டிங்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து அந்த சாங் வந்து நல்லா அப்போ வந்து சூப்பராக பாடியிருக்காங்கன்னு நினச்சி இவங்க என்ன பண்ணாங்கன்னா அது கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவங்களாம் வந்து கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டு அந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து இருப்பாங்க.
இப்போ நான் வந்து இந்த பாட்டை வந்து கேட்டிருக்கேன். கேட்டுட்டு வேறு யாருக்காச்சும் கொலை பண்ணிட்டு அண்ட் நானே வந்து செத்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். புரியுதா? என்னோடய பாடி வந்து என் வீட்டில் இருக்காது, அவங்க வீட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ஸோ இது தெரிஞ்ச போலீஸோ இந்த மாதிரி வந்து விசாரிச்சு ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க அவங்க ஸ்டோரி. இந்த மாதிரி வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விசாரிச்ச நேரத்தில் இது வந்து தெரிஞ்சிருக்கு உங்ககிட்ட. ஸோ ஓகேன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்கள வந்து 4 years ஜெயிலில் இருந்து வச்சுட்டாங்க. அந்த திருப்பியும் வந்து வெளில வந்திருக்காங்க. இங்கே வெளில வந்த உடனே ஊரில் ஒரு மதிப்பே இல்லை. அண்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களாம் வந்து இப்போ இந்த ஊரில் மதிப்பே இல்லைன்னு சொல்லி அவங்களாம் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. தற்கொலை பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு முன்னாடி வந்து ரெட் பலூனும் வந்து போயிட்டே இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு அந்த ஒன்றுமே வந்து யாருக்குமே புரியல. ரெட் கலரில் எல்லா பலூன்ஸும் வந்து ரெட் கலரில் வந்து போயிட்டே இருந்துச்சு. யாரெல்லாம் அந்த பாட்டு இன்னும் வரைக்கும் கேட்கலாங்க. இன்னும் வரைக்கும் இந்த நாட்டில் வந்து அந்த மண் வந்து நடக்கிறது இல்லை. ஸோ அந்த நாட்டில் வந்து அவங்க செத்த நாள் அன்றைக்கி, அவங்க செத்த நாள் என்னதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஒன்றும் அவங்க செத்த நாளுக்கு வந்து ஒரு ரெட் லைட் பலூனாக வந்து வச்சுருக்காங்க. அப்படி வந்து குறிப்பிட்ட ஒரு கிராமம், அது ஒரு சின்ன கிராமம், ஒரு வில்லேஜ் மாதிரி, ஒரு டவுன் மாதிரி வச்சுக்குவாங்க. ஒரு டவுன் மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்து ஒவ்வொரு நாள் வீட்டில் அவங்க செத்துப்போன ஒவ்வொரு இயர்ஸும், செத்துப்போன புதுசில் ஒவ்வொரு இயர்ஸும் ரெட் பலூனாக வந்து ஒருத்தவங்களோட வீட்டில் இருக்கும். நிறைய பஞ்ச் ஆஃப் பலூன்ஸ் இருக்கும், கொத்தாக இருக்கும் பலூன்ஸு. அப்படியே வந்து மேலே நிற்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பலூனை எடுத்துக்கினாங்கன்னா சம் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. எடுத்துக்காமல் விட்டால் கூட நைட்டு அவங்க வீட்டில் வந்து ஒரு பர்சன் வந்து செத்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து ரொம்பவே வந்து கிராமத்து மக்கள்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பேர் வந்து செத்து போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும். செத்து போனவங்க வீட்டில் கூட ஒரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஓகே, இந்த க்ரீப்பி சாங் பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் கமெண்ட் ஆஃபில் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், பாய் கைஸ், லவ் யூ ஆல். இது வரைக்கும் நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறேன். இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, I will meet you in next video. Bye guys, love you all.